ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. முருகனுக்கு அரோகரா, வடிவேல் குமரனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட வேண்டும் என்று வந்திருக்கும் உன் அப்பன் முருகனை நீ அவமதித்து போய்விடாதே என் பக்த குழந்தையே. இந்த பதிவை முழுமையாக கேள். உனக்கென்று வந்திருக்கும் என்னை ஏமாற்றி விடாதே என் அன்பு குழந்தையே. உன் உயிரான துணை ஒரு பாவத்திற்கு துணை போய்விட்டார் என் தங்கமே. அதிர்ச்சி அடைந்து விடாதே. உன் கண்களில் கண்ணீர் பெருக முருகா என்று அழைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது எனக்கு கேட்டுவிட்டது என் தங்கமே. உன்னுடைய துணை பற்றித்தான் நான் இப்பொழுது உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன் துணையைத்தான் நீ என்றும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே. அவர் எப்பொழுதுதான் திருந்துவார், அவர் எப்பொழுதுதான் மாறுவார் என்று உன்னுடைய துணையை நினைத்து நினைத்து நீ படும் கவலைகளும் ஏக்கங்களும் எனக்கு புரியாமல் இல்லை என் தங்கமே. எப்படியோ செய்து எப்படியோ நடந்து உன் துணை ஒரு பாவத்திற்கு துணை போய்விட்டார். கவலை கொள்ளாதே என் தங்கமே. அனைத்தும் காலம் செய்யும் வேலை என்பதை புரிந்துகொள். உன்னுடைய துணையை வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்வேன். இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மன கவலைகளுக்கும் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரம் வருவது கிடையாது என்பதை புரிந்துகொள். நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் அறிவேன். உனக்கு என்றும் நான் துணையாக இருப்பேன் என் தங்கமே. நிச்சயம் உன்னுடைய துணை மாறி விடுவார். அவர் மனதில் மாற்றத்தை கொண்டு வந்து உனக்காக நீ நினைத்தது போல் மாற்றி கொடுப்பேன். அவரை எந்த ஒரு பாவம் செய்ய விடாமல் நான் தடுத்து நிறுத்துவேன். என்னை வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு உனக்கு நிச்சயம் மன நிம்மதியை கிடைக்க செய்வேன் என் தங்கமே. பல அதிசயங்களை நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்வதை பார்க்க போகின்றாய் தங்கமே. ஒரு சத்தியம் தங்கமே. நம்பிக்கையும் முழு மன நம்பிக்கையோடு என்னை நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் சங்கடங்கள் இன்றி என்னை முழு மனதாக நினைத்து நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். சங்கடங்களை அனைத்தையும் நினைத்து சந்தோஷங்களை துளைத்து விடாதே என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் கஷ்டம் என்றது எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை அவ்வப்பொழுது சமாளித்து அந்த கஷ்டத்திலேயே வாழ பழகிக்கொள் தங்கமே. எதுவும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிரந்தரமாக மாறப்போவது கிடையாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு தருணம் நம்மை வந்து சேரும் தங்கமே. அதுடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதை சமாளித்து அதை நமக்கான மாதிரி மாற்றிக்கொள்ளத்தான் நம் நம்பிக்கையும் இருக்கின்றது. அனுதினமும் வணங்கும் என் குழந்தைக்கு நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நான் துணையாக இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் உள்ளங்கள் பயத்தில் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றது. பயம் புரிந்தாலும் ஒவ்வொரு முறை நீ உன் ஆள் மனதில் போட்டுப்பார். உன்னால் முடியும் என்று நீ சிறிது நம்பிப்பார். அது யார் கொடுத்தால் போதும். உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். உன் மனதில் இருக்கும் வரை
மாற்றங்களை அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இனி உன்னுடைய ஆதிக்கமே என் தங்கமே இருக்கும். இனி உன் வாழ்க்கையை உன்னால் நீ நிலைத்து காட்டப் போகின்றாய். இதுபோல கொண்டு வரும் ஒரு தருணம் உனக்கு நான் நிச்சயம் கிடைக்க செய்வேன். உதவியோடு உனக்கு துணையாக இருப்பேன், ஆறுதலாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை மேலே கொண்டு வந்துவிடும் தங்கமே. நிச்சயமாக நீ உன் துணையுடன் சேர்ந்து தன்னம்பிக்கையோடு ஜெயித்து காட்டுவாய். உன்னுடைய முயற்சிதான் உன்னை வெற்றியடைய செய்யும் என்பதை முதலில் யோசித்துப்பார். ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றாலும் நம்முடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைப்பும் தான் நம்மை அதில் வெற்றியடைய செய்யும். அதுபோலத்தான் அனைத்தும். துணையின் மனதை மாற்றி உனக்காக கொண்டு வந்து தருவேன். அந்த தருணத்தை உனக்கென்று நான் அர்ப்பணிக்கின்றேன் என் தங்கமே. நீ உன் உலகம் என்று அவரை கூறுவது போல நீதான் அவரின் உலகம் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய மனதை மாற்றி விடுவேன் தங்கமே. எத்தனையோ நாளாக நான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்த்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு இருப்பாய். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவரின் மனதை மாற்றி உனக்கானதாக மாற்ற முடியும் என் தங்கமே. ஒரே அடியாக எதுவும் மாற்ற முடியாது. படிப்படியாக அனைத்தும் வழியில் முயற்சி செய்யும் பொழுது அனைத்தும் மாறும். மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதை புரிந்துகொள் தங்கமே. உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கை பயணத்தை ஏற்றுக்கொள். கஷ்டம் என்பது ஒரு காலம். இஷ்டப்பட்ட வாழ்க்கைக்காக சிறிது கஷ்டப்படும் என் குழந்தைக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி கொடுப்பேன். அவரை நினைத்து நீ பயம் கொள்ள தேவையில்லை, கவலை கொள்ள தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. அவரின் மனதில் இருக்கும் தவறான எண்ணங்களையும் பாவம் செய்ய போக தூண்டும் அவரின் துணையாக நிற்கும் ஒருவரையும் அவரிடமிருந்து அகற்றி உனக்கான முழு மனிதனாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை நிரூபித்து உன்னுடன் இருப்பேன். ஓம் முருகனே போற்றி போற்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. யாம் இருக்க பயமேன். வாழ்க வளமுடன்.